கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி என்ன பாக்கியம். கர்த்தர் இன்றைக்கி நமக்கு தருகிற வசனம் 2 சாமுவேல் 14வது அதிகாரம் 8வது வசனம். ராஜா அந்த ஸ்திரீயை பார்த்து, உன் வீட்டுக்கு போ, உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்றான். தவறு செய்த அப்சலோம் என்கிற தாவீதின் மகன் தப்பி ஓடி ஒளிந்து கொள்கிறான். அப்பொழுது அந்த மகனை குறித்து கவலைப்பட்ட தாவீது ராஜா மிகவும் சோகத்தில் இருக்கிறதை கண்ட யோவாப் அந்த ஒரு ஸ்திரீயை வரவழைத்து அவள் மூலமாக ஒரு நாடகம் ஆடுகிறார். அப்பொழுது தாவீது ராஜா இந்த வார்த்தையை சொல்கிறார், நீ வீட்டுக்கு போ, நான் உன் காரியத்தை குறித்து மறு உத்தரவு சொல்வேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இன்றைக்கு நம்முடைய காரியத்துக்கு வருவோம். எத்தனையோ காரியங்களை குறித்து நம்ம தேவனத்தை அழுது புலம்பி இருக்கோம், இருதயத்தை ஊற்றியாச்சு, இதுக்கு மேலே வார்த்தையே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம காத்திருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை வரவும். ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் நம்ம ஜெபம் கேட்கப்படும், நம்ம கண்ணீர் துடைக்கப்படும், நம்ம எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு நம்ம கையில் வந்து சேரும், நம்ம பிள்ளைகள் வாழ்ந்திருப்பாங்க, நம்முடைய சரீரம் சுகமடையும், கடன் பிரச்சனை ஒழியும், நமக்கு ஒரு சொந்த வீடை தருவார் என்று சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கிறோம். அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை என்று சொல்லி நம்ம காத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், ஓ காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆமாங்க, நிறைய அழுதுச்சிங்க, நிறைய புலம்பியாச்சு. ஆனால் தேவன் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். என்ன காரியத்துக்காக இவ்வளோ நாள் நீங்கள் ஜெபம் பண்ணீங்களோ அதை தர காத்திருக்கிறார். அதற்கு உத்தரவு உங்களுக்கு பரலோகத்திலிருந்து வருகிறதுங்க. அவர் நல்லவர், ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் எவ்வளோ காலம் பொறுமையாக தேவனுடைய பாதத்தில் அவர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபித்து வந்தீங்க இல்லையா, அதை எல்லாம் அவருடைய செவியில் ஏறிட்டு அவர் உங்களுக்கு மறு உத்தரவு தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.